இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு சார், பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலா அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டரா இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னாள் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவா பண்ணிருந்தாரு. சோ என்னன்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதா சொன்னாங்க. அவன் எல்லாம் டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறைய பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி, பட் என்னன்னா அதோட அந்த படத்துல இருக்க புதுசும் அதுதான் அதுல வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாம அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான்.